ஸ்டார்ட் பண்ணு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோங்க. அது என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90's கிட்ஸோட பட்டாசு பரிசு அட்டைங்க, ப்ரைஸ் சீட் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ இது வந்து சின்ன பிள்ளைலாம் வந்து மறக்கவே முடியாது. எதுக்காகனா ₹1 தந்தாலும் சரி, அப்போ வந்து ₹1 இருக்கும், இப்போ வந்து ₹5 நினைக்கிறேன். இது நம்ம தந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஜோக்கர் வந்து விழுகாது, அதில் வந்து ஜோக்கரும் வந்து விழுகும். ஸோ அதில் சிலதுக்கு வந்து எதுவுமே கிடைக்காம இருக்கும். இதுக்கு வந்து நிச்சயம் ஒரு பட்டாசு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தந்திருக்காங்கங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா கிராக்கர்ஸுமே அது வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதை தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் வந்து பார்த்தேனையுமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாக வந்து காட்டுறேன். அதுக்கடுத்து இந்த சின்ன பிள்ளைங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற பட்டாசை அவங்கவுங்க வந்து வெடித்து வந்து சந்தோஷமாக ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணதோடு முடிக்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து சீட்டு வந்து இதில் வந்து தனித்தனியாக தந்திருக்காங்க. அதை எடுத்து வந்து பிரித்து அது அவங்களுக்கு என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும். சரி, விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிராக்கர் ப்ரைஸ் சீட்டு. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பரிசு அட்டையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ராக்கெட் வந்து இருக்குது, அதுக்கடுத்து பென்சில் வந்து தந்திருக்காங்க, அதுக்கடுத்து சாட்டை, அதுக்கடுத்து குருவி, அதுக்கடுத்து பாம்பு மாத்திரை, அதுலேயே கொஞ்சம் சின்னது, அதுக்கடுத்து கார்ட்டூன் கிராக்கரு, கார்ட்டூன்லேயே இன்னும் கொஞ்சம் தந்திருக்காங்க, சீனி வெடி, சக்கரம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்தாப்புலேயே வந்து அந்த இது தீப்பெட்டி மத்தாப்பு, அதுக்கடுத்து பாம்பு மாத்திரை, அதுக்கடுத்து வந்து இதுதான் கொஞ்சம் 5 இருக்கும்னு நினைக்கிறேன், இது கம்பி மத்தாப்பு 2. ஸோ இதில் இதுன்னா தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிராக்கர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா லட்சுமி வெடி மாதிரி தான் உள்ளது, ஆனால் பேப்பர் வெடியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த டப்புன்னு வெடிக்கும் இந்த கிட்கேட் மாதிரி அந்த இதுன்னு நினைக்கிறேன் இது. அடுத்து கம்பி மத்தாப்பு, அதுக்கடுத்து கார்ட்டூன் கிராக்கரு, சீனி வெடி, ரோல் கேப்பு, அதுக்கடுத்து வந்து சாட்டை, அதுக்கடுத்து சீனி வெடி தான் நிறையா வந்து இதில் இருக்குது, கார்ட்டூன் கிராக்கரு, அதுக்கடுத்து மத்தாப்பு வந்து பார்த்திங்கன்னா பென்சில் உள்ளது, ரோல் கேப்பு. ஸோ இதில் இவ்வளோ தாங்க இருக்குது. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒருத்தவங்களாக வந்து விளையாட போகிறோம். மொத்தம் வந்து 5 பேர் வந்து இருக்கோம். சரி, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டுகளில் வந்து இங்கனக்குள்ளே அந்த இது சுரண்டுறதுக்கு வந்து அந்த இது தந்திருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இது வந்து ரஜினின்னு வந்து போட்டு வந்துருக்கு. இதில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, ஒரு இதில் 3 இருக்குது, 3, 6, 9, 10, மொத்தம் இதில் வந்து 30 வந்து இருக்குங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தனியாக தந்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. ஸோ அதுலேயும் எத்தனை இருக்குன்னு தெரில. அப்போ போல் இது வந்து ரேட்டு கம்மியாக உள்ளது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சில இதில் ஜோக்கர் விழுக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 30 இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ₹5 உள்ளது இது. ஸோ இது வந்து எத்தனை இருக்குது, 3, 6, 9, 10, மொத்தம் இதில் 20 மட்டும்தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி 20மே கிராக்கர்ஸ் வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து தனியாக இருக்க போகுது, இது தனியாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இதை வந்து விளையாட போகிறோம். ஆளுக்கு எத்தனை வரும் அப்போனா? மொத்தம் இல்லை, மொத்தம் 5 தான் இருக்கும். அப்போ நம்மள 3, 6 வரும். ஒவ்வொரு ஆளுக்கு 6 தந்துடலாம். சரி, ஓகே, இதில் வந்து 6 வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இதையும் தனித்தனியாக வந்து பிரிச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா அதில் நம்பர் வந்து சேமாக வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, இதுதாங்க நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. இதை வந்து குலுக்கல் முறையில் குலுக்க போகிறோம். குலுக்கிட்டு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இதில் எடுக்கணும். ஓகேவா? 2 எடுக்கணும் ஆளுக்கு. 2 எடுத்துக்கோங்க. இந்த பாப்பா உனக்கு 2, எனக்கு 2 எடுத்துட்டேன். சரி, ஓகே, இதை சுரண்ட போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி நாங்கள் கல்லில் தேய்ச்சி சுரண்டுவோம். எனக்கு 5ஆம் நம்பர் வந்திருக்கு. எல்லாத்தையும் சுரண்டிக்கலாம். 23, 5, 15, 25, 10, 20, 30 எல்லாம் வந்துருச்சு. பாப்பா சுரண்டிட்டியா? இரு மாமா சுரண்டேன். கீழே சுரண்டு. பாப்பாவுக்கும் நிறைய வந்திருக்கே. அது சுரண்டியாச்சு. அந்தா சரி, எல்லாம் சுரண்டியாச்சு. அவங்கவுங்களுக்கு என்னென்ன இருக்கோ எடுத்து தரப்போகிறோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா 1 வந்திருக்கு. பாருங்கள், 2 இது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கிடச்சிருச்சுங்க. பாப்பாவுக்கு 2 பேப்பர் வெடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11 வந்து இதில் வந்து 1 மட்டும் எடுத்துக்கிற மாதிரி தந்திருக்காங்க. சரி, ஓகே, இதில் வந்து ஒரு கிராக்கர் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த டப்புன்னு வெடிக்கிறது தான். ஸோ இந்த இது 1 தனியாக தந்துடலாம். தொடாத பாப்பா அதை. அதுக்கடுத்து 21, ஏன்னா மருந்தாக இருக்குது. 21 எது இருக்குது? 21 இந்தா இருக்குது, சீனி வெடி.
சீனி வெடி வந்து பாப்பாவுக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த பாப்பா அதுக்கடுத்து எத்தனை இருக்குது? 10 7 17 7 எங்கே இருக்குது? அதில் தான் இருக்குது. இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துருச்சு. நம்மளுக்கு வந்தது எல்லாத்துக்கும் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கேட்டாச்சு. என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து பிரிக்க போகிறோம். இதில் வந்து ஆளுக்கு மொத்தம் 20 இருக்குது. மொத்தம் 5 15 5 20 ஆளுக்கு 4 நாள் வரும் இதில். ஸோ இதில் வந்து 4 நாளாக வந்து பிரித்து போட்டு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதனால் பிரித்து போட்டாச்சு குலுக்கல் முறையில். இதில் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்துக்கோ பாப்பா. இந்தா சொரண்டு எனக்கு 7 17 8 18 எனக்கு 1 எனக்கு 7 17 8 19 யாருக்கு 3 வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தான் 3 வந்திருக்கு. ராக்கெட் எனக்கு 2 1 ராக்கெட் எனக்கு கிடச்சிருச்சு. என்னென்ன வந்துக்க எடுத்துக்கோங்க. எனக்கு 7 13 எடுத்துக்கோ. 13 எங்கடா இருக்கு? 13 ஒரு பேப்பர் வெடி. எடுத்து தரேன் பாப்பா உனக்கு. இந்தா எடுத்துக்கோங்க. பாப்பாக்கு என்னென்னது? 8 இந்த இருக்குடா. பாம்பு மாத்திரை. இத்தனைக்கு பாப்பாக்கு எடுக்கவே இல்லடா. எடுத்துட்டே எல்லாம் எடுத்துட்டாங்க. பார்த்தா பாப்பாக்கு எதுவுமே இல்லை. சரி பாப்பாவுக்கு நான் தரேன். என்ன நம்பர்னே தெரியலங்க எல்லாத்தையும். சரி ஓகே இது யாருக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லிடுறேன். யுவகரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிராக்கர்ஸ் வந்திருக்குங்க எல்லாமே. ஸோ இதுதான் யுவகரிஸ்க்கு வந்தது. பாப்பாவுக்கு வந்தது இதுதான். ஸோ இதுதான் பாப்பாவுக்கு வந்து வந்த கிராக்கர்ஸ். இது அடுத்து எனக்கு வந்த கிராக்கர்ஸ் இதுங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்த கிராக்கர்ஸு. அடுத்து கபிலேஸ்க்கு வந்த கிராக்கர்ஸ் வந்து இது. அடுத்து முகுந்தனுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்தது. இவன் தான் அதிகமாக இருக்குது. இவன் தான் என்னவோ எதையோ எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே இவ்வளோ தான் வந்திருக்கா. இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு டெஸ்டிங் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து ஒரு பென்சிலை வந்து பிடிக்க போகிறாங்க. ஸோ அதில் உள்ள சாட்டை அது எப்படி வந்து பிடிக்க போகுதுன்னு தெரில. பார்க்கலாம். சாட்டை இப்படி பற்றி குச்சி வச்சு பொருத்திடுச்சு. பிடுறா. வந்துருச்சு. பிடுறா. பாத்துடா. இங்கிட்டு ஆயிடா. அவ்வளோதான் கொஞ்ச நேரம் தான். அடுத்து கம்பி மத்தா போயிடு பாப்பா. கம்பி மத்தாப்பு பிடிச்சாச்சு. இந்தா பிடிச்சிக்கோடா கம்பி மத்தாப்பு. இந்த பிடிக்கடா இதுலயே கம்மி மத்தாப்பு. இந்தா பாப்பா பிடிச்சிக்கா. இந்தா பிடிச்சிக்கா. பயப்படுறா. இந்த கம்பி தான் இருக்கு பாரு. அது நின்றுச்சு. அடுத்து வந்து இந்த கிராக்கரை வந்து வைக்க போறோம். இது வந்து வெடிக்கும் டப்ப டப்பான்னு. சரி ஓகே ஒவ்வொரு ஆளா வைங்க. இதை இந்த பிடிச்ச வை. இது வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டப்பன்னு வெடிக்குது. நல்லா இருக்கு. இந்த வை. அவ்வளோதான். டப்புன்னு வச்சு வந்து நின்றுது. வருது. இது புசுன்னு போகும். போயிடுச்சு. வச்சாச்சு. போக மாட்டேங்குது. ஓய் அதுக்கடுத்து ஒரு பேப்பர் வெடி வந்து வைக்க போகிறோம். வைடா யுவகரிஸ். எப்பா ஒரு செகண்டில் அடிச்சிருச்சு. கம்முன்னு அடிச்சிருச்சு.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராக்கர்ஸ் வந்து வச்சோம், மித்ததனா வந்து கீழே போய் வெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன்கிட்ட தந்தாச்சு. சரி அவங்க கீழே போய் வந்து வெடிக்கிட்டோம். இது வந்து ஒரு ஃபன்னாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான், ஏன்னா சின்ன வயசில் இதுனா வந்து நம்ம நினைவு வந்து படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அதான் ஒவ்வொரு தீபாவளிக்கும் எந்த மாதிரி கிராக்கர் வந்து ப்ரைஸ் சீட் வந்து கிடைக்குதோ வாங்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்களும் இந்த ப்ரைஸ் சீட்னா சின்ன வயசில் வாங்கியிருந்தீங்கனாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுடா கேமு? சூப்பராக இருந்துச்சா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.